எல்லாருமே பார்க்குறாங்க. பாண்டியன் கோவமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து. அரசியும் சாப்பிட்றாங்க. அங்கேருந்து மீனா வராங்க. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா உனக்கும் வேணுமா? வா வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து உட்காரு சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க மீனா திரும்பி. ஏய் சாப்பிடாதடி சாப்பிடாதடி அப்படின்னு செந்தில் கண்ணுலயே சொல்கிறாரு. என்னங்க நான் சாப்பிட்றேங்க என் வாய் அடங்காதுங்க அப்படின்னு மீனா கண்ணுலயே சொல்கிறாங்க. அதையும் சாப்பிட்றாங்க. என்னம்மா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சூப்பராக இருக்கு மாமா நல்லா இருக்கு மாமா அப்படின்னு மீனாவும் சாப்பிட்றாங்க. கோமதி பார்க்குறாங்க. கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அரசிய சாப்பிட வேணான்னு கோமதி சொல்றாங்க. அப்பயும் சாப்பிடுறாங்க அரசி. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோமதி உள்ள போயிடுறாங்க. சாப்பிடுமா நீ நல்லா சாப்பிடு. எப்பவுமே சாப்பிடும்போது நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். எதுக்காகவும், யாருக்காகவும் நம்மள மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கு மாமா, டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கோவமா வருது. அப்படியே செந்திலுக்கும், கதிர்க்கும் பயங்கரமா கோவம் வருது. செந்தில் அப்படியே கடுப்பா இருக்காரு. கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. ஐயோ கடவுளே! என் பொண்ணையும், மாப்பிள்ளையும் பேசணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா கடைசியில வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டுருக்காங்க. சரிம்மா, நான் வெளிய போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு வரேன் அப்படின்னு அங்கருந்து அப்படியே பாண்டியன் வெளிய போறாரு. அப்படியே கோவமா வருது செந்திலுக்கு கத்துறாரு. அம்மா எப்படிம்மா எப்படிம்மா 10,00,000 ரூபா 2 மாசத்துல தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏய் என்ன என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா இது மாப்பிளைக்கு இவ்வளோ கோவம் வருது? உங்க அண்ணனுங்களை விட கோவம் அதிகமா வருது. ஐயோ அப்பா தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அவர் கோவப்பட மாட்டாரு. கோவப்பட்டாருன்னா அவர்கிட்ட யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? 10,00,000 ரூபா பணத்த நான் எப்படி குடுக்கறது? என்கிட்ட ஏது அவ்ளோ பணம்? அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைக்கிறாரு. கதிர்கிட்ட கேட்குறாரு. நீ எதுக்கு சாரி தரேன்னு சொன்ன? நீ சொன்னா நானும் தரணும்ல. எப்படி 10,00,000 ரூபாவ 2 மாசத்துல ரெடி பண்ண முடியும்? அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுக்கு என்னண்ணா பண்ண முடியும்? அவரு கேட்குறாரு. கேட்ட பணத்த குடுத்து தானே ஆகணும். இல்லன்னா அவரு எப்படி பேசுவாரு உனக்கு தான் தெரியும்ல. ரொம்ப கேவலமா, மட்டமா பேசுவாரு. அதனால குடுத்து தானே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. சரி கதிர், உன்னால எப்படி அவ்வளோ பணத்த ரெடி பண்ண முடியும்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. எல்லாருமே ஆமா சாப்பிடலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ள தான் இவ்வளோ கோவமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அரசி வராங்க. ஒரு தட்டு எடுத்து வைக்கிறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி என்ன எதுக்கு இப்போ சாப்பாடு கேட்குற? நீ தான் உங்கள் அப்பா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டல்ல. இங்கே உனக்கு சாப்பாடுலாம் கிடையாது போ. இன்னும் பசிச்சா உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஏய் இப்போதான் நீ சாப்பிட்ட, மறுபடியும் உனக்கு பசிக்குதா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாண்ணே எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இங்கே முடியாது. நீங்கள்லாம் சாப்பிட்டா உங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிடுவேன். எனக்கு பசிக்குது இல்லை அப்படின்னு அரசி போட்டு சாப்பிட்றாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மீனா எல்லாருமே. நான் சொல்ல சொல்ல மீனா நீ சாப்பிட்றல்ல? அரசி நீயும் சாப்பிட்றல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வாயெல்லாம் அடங்காது. அதுவும் ஹோட்டல் சாப்பாடு நல்லா வேற இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கே தெரியும் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போ நான் இங்கே வரத்துக்கு காரணமே சாப்பாடு தான். அப்படி இருக்கும்போது ஒரு தட்டை வச்சு ஹோட்டல் சாப்பாடு வச்சு சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லும் போது நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நான் வேணான்னு சொன்னால் கூட என்னோட வாய் வேணான்னு சொல்லுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை, அதனால தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே கோவமா வருது. பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்க யாரும் என் பேச்ச கேட்க தேவையில்ல. சரியா? உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பழனி வராரு. அப்படியே நின்னு பார்க்குறாரு. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! இன்னும் சண்டை முடியலையா? ஐய்யயோ! இதுக்குள்ள நாம உள்ள போனா கண்டிப்பா ஏதாவது மாட்டிப்போம். நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே எதுவுமே பேசாம அப்படியே பழனி போறாரு. விடுமா அரசி நீ சாப்பிடு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே பாத்தியாம்மா அவரு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடு கோமதி எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் மீனா 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே செந்தில் சொல்கிறாரு. ஏய் என்னடி, நான் தான் கண்ணுலேயே சொல்கிறேன்ல அவர் கொடுக்கறத சாப்பிடாதன்னு சொல்லிட்டு நல்லா தட்டை வச்சு ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. என்னங்க நான் அங்கேயே சொன்னேன்ல என்னோடய வாய் அடங்காதுங்க. என்னை சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சி வாயை மூடு பொன்னானி, உன்னை வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு புருஷன் சொல்கிற பேச்சை கூட நீ கேட்க மாட்ற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு.
என்னங்க விடுங்க. சரி, 10,00,000 படம் கேட்டிருக்காரு. நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமா, நீங்க அந்த படத்த அப்படியே தானே வச்சிருக்கீங்க? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய், அந்த பணத்த நான் எங்கடி வச்சிருக்கேன்? வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து பணத்த எடுத்தேனே வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, கொஞ்சம் பணத்த எடுத்திருக்கீங்க. அந்த பணத்த போட்டு அவர்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது எப்படிரி போட முடியும்? அது எப்படி போட முடியும்? நான் அந்த பணத்த வச்சு நெறைய பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க பிளான் எல்லாம் விடுங்க. அவர் பணத்த கேட்டா கரெக்ட்டா குடுத்துருங்க. அது அவரோட பணம் தானே! நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அந்த வீட்டுக்கு நம்ம போகணும். சும்மா பணம்லாம் குடுக்கலன்னா என்னால அங்க போக முடியாது. அசிங்கமா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய், சொன்ன மாதிரி பணத்த குடுக்க வேணாம்டி. நீயும் அந்த வீட்டுக்கு போகாத, நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்புறம் அவரால எப்படி படம் கேட்க முடியும்? அப்படின்னு செந்தில் சொல்றாரு. என்னங்க நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா? எப்படி உங்களால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது? அப்படின்னு மீனா சொல்றாங்க. வேற என்ன பண்ண சொல்றா? ரூ. 1 ரூ. 2 வாடி, ரூ. 10,00,000 படம். ரூ. 10,00,000 உனக்கு சாதாரணமா தெரியுதா? அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் நான் சொல்லல. வீட்ல தானே இருக்கு. மீதி பணத்த போட்டு குடுத்துருங்க. இங்க பாருடி, நீ நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மீனா போறாங்க. தங்கமயில் எப்பவும் போல அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ரோட்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது சரவணன் அங்கேருந்து அப்படியே அஞ்சலியை கூப்பிட்டு பைக்கில் போறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? 2 பேரும் இவ்வளோ நெருக்கமா உட்காந்துட்டு போறாங்க. ஒண்ணுமே புரியலையே! அப்போ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் மாமாக்கு இருக்கு. அதனால தானே இவங்க 2 பேரும் ஒண்ணா போறாங்க. என்ன பார்த்தாலே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. சரி, எப்படியாவது போட்டோம். இனிமே அவர் நமக்கு வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எதுக்காக நம்ம அவர பத்தி கவலைப்படணும்? இனிமே கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல வேலைக்கு போறாங்க. போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அமைதியா ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி கேட்குறாங்க. "என்னம்மா, ஏதாவது உனக்கு பிரச்சனையா? நீ ஏம்மா இப்படி அமைதியா இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்ல." அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லும்மா. இதுல என்ன இருக்கு? நானும் உனக்கு அம்மா மாதிரி தான்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. போயிட்டு தங்கமயில் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வேலை செய்யும்போதே அப்படியே யோசிக்கிறாங்க. மாமா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அந்த அஞ்சலியே எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. சரி, அவரோட வாழ்க்கைய அவர் வாழட்டும். அவரே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே அவர பத்தி நம்ம எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கோம்? நாம நினைக்கக்கூடாதுன்னு நெனச்சா கூட நம்ம மைண்ட் அதையே நெனச்சிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் போறாரு. அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாரு. "அஞ்சலி, நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் சரவணா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அஞ்சலிய பார்க்குறாரு. அஞ்சலி அப்படியே வந்துட்டு, "வா சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்ன சரவணா, ஒரு மாதிரி இருக்க? என்ன என்ன நீயே ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேட்குற? ஏதாவது பிரச்சனையா என்ன?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "ஆமா அஞ்சலி, எனக்கு ரொம்ப பிரச்சனை தான் தெரியுமா? வீட்ல அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப சண்டை தெரியுமா? 2 பேருமே பேசிக்கவே இல்ல" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "சரவணா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீ எதுக்கு இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இப்படி பேசுற அஞ்சலி? இங்க பாரு, அம்மா, அப்பா 2 பேருமே சாதா சின்ன சண்டையா இருந்தது. இப்ப அது ரொம்ப பெருசாயிடுச்சு தெரியுமா? அப்பா வெளிய போய் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிடுறாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்றாரு. "சரி, நீ உங்க அப்பா கிட்ட பேசி பாரு. எதுவா இருந்தாலும் பேசினா சரியாயிடும்" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "எங்க அப்பா கிட்ட யாருமே பேச முடியாது. பேசினா நீ பேசாத, அமைதியா இரு. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "என்ன சரவணா இப்படி சொல்ற? உன்னோட உன்னோட நிலைமைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துட்டே இருக்கு. ஒண்ணு உங்க ஒய்ஃப் ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க. இல்லன்னா உங்க அம்மா, அப்பா பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "இங்க பாரு அஞ்சலி, என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்றதுக்கு நீ இருக்க. அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். இல்லன்னா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க, எப்பவுமே நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "சரி சரவணா, இத அப்படியே விட்டுரு. அம்மா, அப்பா பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியா சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல அஞ்சலி, எங்க அப்பா எங்க எங்க 2 பேருக்கும் சேர்த்து 10 லட்சம் பணம் குடுத்தாரு. அந்த பணத்தையும் திருப்பி கேட்குறாரு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு. "அது எப்படி? பசங்களுக்கு குடுத்த பணத்த அப்பா எப்படி கேட்பாரு?" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "எங்க அப்பா கேட்குறாரே, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. 2 பேருமே அந்த பணத்த கொண்டு போய் பிசினஸ்ல போட்டுட்டாங்க. அதனால இப்போதைக்கு ரூ. 10,00,000 அவங்களால ரெடி பண்ணவே முடியாது. எங்க அப்பா 2 மாசம் டைம் குடுத்துருக்காரு. ஏன்டா,
உங்க அம்மாக்காக நீங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல. ஒரு அப்பாவா நான் எந்த கடமையும் செய்யலன்னு சொல்றீங்க. அப்ப நான் குடுத்த பணத்த திருப்பி குடுங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. எதுக்காக நீங்க பெத்த புள்ளைங்கிட்ட பணத்த திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளவோ பேசிட்டாங்க. ஆனா, அப்பா நீ வாய மூடு, நீ பேசாத. நான் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமா? தம்பிங்க 2 பேருமே பாவம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்ல, கரெக்டான டைமுக்கு பணம் குடுக்கல. அப்பா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வரும். அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு சரவணா, எல்லா பிரச்சனையும் சரியாகும். சரியா? நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. சரியா? சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அஞ்சலி அங்கருந்து கிளம்புறாங்க. சரவணனும் சரி எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவரும் கிளம்புறாரு. பாண்டியன் கடைக்கு வராரு. வந்துட்டு அப்படியே கோவமா இருக்காரு. எதுவுமே பேசவே இல்ல. சரவணன் கேட்குறாரு, "அப்பா இங்க டெலிவரி குடுக்கணும், அங்க டெலிவரி குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரி நீ போய் குடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா என்னப்பா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாதீங்கப்பா, விடுங்கப்பா" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இங்க பாருடா, நான் வருத்தலாம் படல. நான் எதுவுமே படல. நான் என் வேலைய தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா தம்பிங்க 2 பேருமே பாவம்ப்பா. அவங்ககிட்ட போய் ரூ. 10,00,000 பணம் கேட்டிருக்கீங்க. அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? அவங்க அந்த பணத்த எடுத்து பிசினஸ்ல போட்டாங்க. இப்ப எப்படி அந்த பணத்த அவங்களால திருப்பி குடுக்க முடியும்?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "குடுக்கட்டும்டா, குடுக்கட்டும். அப்பதான் அவனுங்க 2 பேருக்கும் திமிரு அடங்கும்." 2 பேரும் சேர்ந்து, "ஒரு அப்பாவா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு" எவ்வளோ திமிரா கேட்டானுங்க. இப்போ இப்போ தெரியும்ல அப்படின்னு பாண்டியன் அப்படியே கோவமா சரவணன் கிட்ட கத்துறாரு. கோமதி வீட்ல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா இது? நான் ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு போய் நடந்துடுச்சு. நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும், ஒண்ணா இருக்கணும், பேசணும் அப்படின்னு நெனச்சு தான் நீ காணாம போயிட்டன்னு நான் சொன்னேன். கடைசியில புள்ளைங்க கிட்ட 10 லட்சம் ரூவா பணத்த கேட்டிருக்காரே! பாவம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு அப்பத்தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. "ஆமாம்மா, இவன் எடுத்து பிசினஸ்ல போட்டான். அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அவ்ளோ பணத்த 2 பேரும் சேர்ந்து 2 மாசத்துல எப்படிம்மா ரெடி பண்ணுவானுங்க? இவரு ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல. இவருக்கு கோவத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு மாத்தி அவனுங்க மேல காட்டுறாரு" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல. அவங்கலாம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு அவன் கேட்டதுனால தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நான் பண்ணல. 10 லட்சம் பணம் குடுத்தல அத திருப்பி குடு" அப்படின்னு சொல்லிட்டு "மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்றாங்க. "எனக்கும் தெரியுது. இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "சரிம்மா எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு சமையல் ரூம்ல வேலை பார்க்குறேன். இதையே யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு ஒரு வழி ஆயிடும். அப்புறம் தலைவலிலாம் வந்தா என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோமதி அப்படியே போறாங்க. அப்பத்தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. "கடவுளே இந்த பிரச்சனைலாம் சரியாகணும். மாப்பிள்ளை எப்படியாவது மனசு வச்சு இந்த பணத்த கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். பாவம் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? ரூ. 10,00,000ன்றது பெரிய பணம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப வருத்தமா யோசிச்சுட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பாண்டியன் கோவமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து. அரசியும் சாப்பிடுறாங்க. அங்கேருந்து மீனா வராங்க. "மாமா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னம்மா உனக்கும் வேணுமா? வா வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து உட்காரு சாப்பிடு" அப்படின்னு குடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க மீனா திரும்பி. "ஏய் சாப்பிடாதடி, சாப்பிடாதடி" அப்படின்னு செந்தில் கண்ணுலயே சொல்றாரு. "என்னங்க நான் சாப்பிடுறேங்க. என் வாய் அடங்காதுங்க" அப்படின்னு மீனா கண்ணுலயே சொல்றாங்க. அதையும் சாப்பிடுறாங்க. "என்னம்மா நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "சூப்பரா இருக்கு மாமா, நல்லா இருக்கு மாமா" அப்படின்னு மீனாவும் சாப்பிடுறாங்க. கோமதி பார்க்குறாங்க. கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அரசிய சாப்பிட வேணான்னு கோமதி சொல்றாங்க. அப்பயும் சாப்பிடுறாங்க அரசி. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோமதி உள்ள போயிடுறாங்க. "சாப்பிடுமா, நீ நல்லா சாப்பிடு. எப்பவுமே சாப்பிடும்போது நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். எதுக்காகவும், யாருக்காகவும் நம்மள மாத்திக்க கூடாது" அப்படின்னு சொல்றாரு. "நல்லா இருக்கு மாமா, டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கோவமா வருது. அப்படியே செந்திலுக்கும், கதிர்க்கும் பயங்கரமா கோவம் வருது. செந்தில் அப்படியே கடுப்பா இருக்காரு. கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. "ஐயோ கடவுளே! என் பொண்ணையும், மாப்பிள்ளையும் பேசணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா கடைசியில வேற ஒண்ணு நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டுருக்காங்க. "சரிம்மா, நான் வெளிய போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு வரேன்" அப்படின்னு அங்கருந்து அப்படியே பாண்டியன் வெளிய போறாரு. அப்படியே கோவமா வருது செந்திலுக்கு கத்துறாரு. "அம்மா எப்படிம்மா? எப்படிம்மா ரூ. 10,00,000 2 மாசத்துல தர முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. "ஏய் என்ன என்னடா பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க. "என்னம்மா இது மாப்பிள்ளைக்கு இவ்ளோ கோவம் வருது? உங்க அண்ணனுங்கள விட கோவம் அதிகமா வருது. ஐய்யய்யோ! அப்பா தாங்கவே முடியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா. அவரு கோவப்பட மாட்டாரு. கோவப்பட்டாருன்னா அவர்கிட்ட யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா கோவப்படுவாரு" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, இப்ப என்ன பண்றது? ரூ. 10,00,000 பணத்த நான் எப்படி குடுக்கறது? என்கிட்ட ஏது அவ்ளோ பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைக்கிறாரு. கதிர்கிட்ட கேட்குறாரு. "நீ எதுக்கு சாரி தரேன்னு சொன்ன? நீ சொன்னா நானும் தரணும்ல. எப்படி ரூ. 10,00,000 2 மாசத்துல ரெடி பண்ண முடியும்?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "அதுக்கு என்னண்ணா பண்ண முடியும்? அவரு கேட்குறாரு. கேட்ட பணத்த குடுத்து தானே ஆகணும். இல்லன்னா அவரு எப்படி பேசுவாரு உனக்கு தான் தெரியும்ல. ரொம்ப கேவலமா, மட்டமா பேசுவாரு.
அதனால் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. சரி கதிர், உன்னால் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. எல்லாருமே ஆமாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தான் இவ்வளோ கோவமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அரசி வராங்க, ஒரு தட்டு எடுத்து வைக்கிறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி, என்ன எதுக்கு இப்போ சாப்பாடு கேட்குற? நீ தான் உங்கள் அப்பா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டல, இங்கே உனக்கு சாப்பாடுலாம் கிடையாது, போ. இன்னும் பசிச்சு அவங்க அப்பா கிட்ட போய் கேளு போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஏய் இப்போ தானே நீ சாப்பிட்ட, மறுபடியும் உனக்கு பசிக்குதா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாண்ணே எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் இங்கே முடியாது, நீங்கள்லாம் சாப்பிட்டா உங்கள் கூட சேர்ந்து நானும் சாப்பிடுவேன், எனக்கு பசிக்குது இல்லை அப்படின்னு அரசி போட்டு சாப்பிட்றாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மீனா எல்லாருமே, நான் சொல்ல சொல்ல மீனா நீ சாப்பிட்றல்ல, அரசி நீயும் சாப்பிட்றல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்கள் வாயெல்லாம் அடங்காது, அதுவும் ஹோட்டல் சாப்பாடு நல்லா வேற இருந்துச்சு, நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கே தெரியும் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எப்போ நான் இங்கே வரத்துக்கு காரணமே சாப்பாடு தான், அப்படி இருக்கும்போது ஒரு தட்டை வச்சு ஹோட்டல் சாப்பாடு வச்சு சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லும் போது நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும், நான் வேணான்னு சொன்னால் கூட என்னோடய வாய் வேணான்னு சொல்லுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை, அதனால தான் நான் சாப்பிட்டேன், நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது, அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்க தேவையில்ல சரியா, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பழனி வராரு. அப்படியே நின்று பார்க்குறாரு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இன்னும் சண்டை முடியலையா, ஐயோ இதுக்குள்ளே நாம் உள்ளே போனால் கண்டிப்பாக ஏதாவது மாட்டிப்போம், நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே பழனி போகிறாரு. விடுமா அரசி நீ சாப்பிடு, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே பாத்தியாம்மா அவர் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி வீட்டு கோமதி எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் மீனா 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே செந்தில் சொல்கிறாரு. ஏய் என்னடி, நான் தான் கண்ணுலேயே சொல்கிறேன்ல அவர் கொடுக்கறத சாப்பிடாதன்னு சொல்லிட்டு, நல்லா தட்டை வச்சு ருசித்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. என்னங்க நான் அங்கேயே சொன்னேன்ல, என்னோடய வாய் அடங்காதுங்க, என்னை சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சி வாயை மூடு பொன்னானி, உன்னை வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ஒரு புருஷன் சொல்கிற பேச்சை கூட நீ கேட்க மாட்டேற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. என்னங்க விடுங்க, சரி 10 லட்ச ரூபா படம் கேட்டிருக்காரு, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் அந்த படத்தை அப்படியே தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய் அந்த பணத்தை நான் எங்கடி வச்சுருக்கேன், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து பணத்தை எடுத்தானே வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க கொஞ்சம் பணத்தை எடுத்திருக்கீங்க, அந்த பணத்தை போட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது எப்படி போட முடியும், நான் அந்த பணத்தை வச்சு நிறைய பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இங்கே பாருங்க உங்கள் பிளான் எல்லாம் விடுங்க, அவர் பணத்தை கேட்டால் கரெக்டாக கொடுத்துருங்க, அது அவரோட பணம் தானே, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் அங்கே அந்த வீட்டுக்கு நம்ம போகணும், சும்மா பணம்லாம் கொடுக்கலனா என்னால் அங்கே போக முடியாது, அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்க வேணாண்டி, நீயும் அந்த வீட்டுக்கு போகாத, நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அப்புறம் அவரால் எப்படி படம் கேட்க முடியும் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லா இருக்கா, எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறா, 1 ரூபா 2 ரூபா வாடி, 10 லட்ச ரூபா படம், 10 லட்ச ரூபா உனக்கு சாதாரணமாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் நான் சொல்லலை, வீட்டில் தானே இருக்குது, மீதி பணத்தை போட்டு கொடுத்துருங்க. இங்கே பாரடி, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மீனா போகிறாங்க. தங்கமயில் எப்பவும் போல் அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது சரவணன் அங்கேருந்து அப்படியே அஞ்சலியை கூப்பிட்டு பைக்கில் போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, 2 பேரும் இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துட்டு போகிறாங்க, ஒன்றுமே புரியலையே. அப்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் மாமாவுக்கு இருக்குது, அதனால தானே இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. என்னை பார்த்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டுருக்காரு. சரி எப்படியாவது போட்டோம், இனிமேல் அவர் நமக்கு வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், எதுக்காக நம்ம அவரை பற்றி கவலைப்படணும், இனிமேல் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அமைதியாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க. என்னம்மா ஏதாவது உனக்கு பிரச்சனையா, நீ ஏம்மா இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, இதில் என்ன இருக்குது, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு தங்கமேல் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வேலை செய்யும்போதே அப்படியே யோசிக்கிறாங்க, மாமா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு? அந்த அஞ்சலியே எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. சரி, அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும். அவரே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் அவரை பற்றி நம்ம எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கோம்? நாம் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம மைண்ட் அதையே நினச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வேலை பார்த்துட்ருக்காங்க. சரவணன் போகிறாரு. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அஞ்சலி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை பார்க்குறாரு. அஞ்சலி அப்படியே வந்துட்டு வா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சரவணா ஒரு மாதிரி இருக்க, என்ன நீயே ஃபோன் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறேன், ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, எனக்கு ரொம்ப பிரச்சனை தான் தெரியுமா, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சண்டை தெரியுமா, 2 பேருமே பேசிக்கவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிற அஞ்சலி, இங்கே பாரு, அம்மா அப்பா 2 பேருமே சாதா சின்ன சண்டையாக இருந்தது, இப்போ அது ரொம்ப பெருசாகிடுச்சு தெரியுமா, அப்பா வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ உங்கள் அப்பா கிட்ட பேசிப்பார், எதுவாக இருந்தாலும் பேசினா சரியாயிடும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட யாருமே பேச முடியாது, பேசினா நீ பேசாத அமைதியாயிரு, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவார் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா இப்படி சொல்கிற, உன்னோட நிலைமை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்குது, ஒன்று உங்கள் ஒய்ஃப் ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நீ இருக்க, அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன், இல்லைன்னா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி சரவணா இதை அப்படியே விட்டுரு, அம்மா அப்பா பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அஞ்சலி, எங்கள் அப்பா எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு, அந்த பணத்தையும் திருப்பி கேட்குறாரு தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார். அது எப்படி பசங்களுக்கு கொடுத்த பணத்தை அப்பா எப்படி கேட்பாரு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கேட்குறாரே அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, 2 பேருமே அந்த பணத்தை கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டுட்டாங்க, அதனால் இப்போதைக்கு 10 லட்ச ரூபா அவங்களால ரெடி பண்ணவே முடியாது, எங்கள் அப்பா 2 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. ஏண்டா உங்கள் அம்மாக்காக நீங்கள் 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கல்ல, ஒரு அப்பாவா நான் எந்த கடமையும் செய்யலைன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. எதுக்காக நீங்கள் பெத்த பிள்ளைங்கிட்ட பணத்தை திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளவோ பேசிட்டாங்க. ஆனால் அப்பா நீ வாயை மூடு, நீ பேசாத, நான் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமா. தம்பிங்க 2 பேருமே பாவம் தான், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, கரெக்டான டைமுக்கு பணம் கொடுக்கல, அப்பா என்ன பண்ணுவார்னே தெரியாது, அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு சரவணா, எல்லா பிரச்சனையும் சரியாகும் சரியா, நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காத சரியா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரவணனும் சரி எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்புறாரு. பாண்டியன் கடைக்கு வராரு. வந்துட்டு அப்படியே கோவமாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. சரவணன் கேட்குறாரு, அப்பா இங்கே டெலிவரி கொடுக்கணும், அங்கே டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போய் கொடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா என்னப்பா அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா, வருத்தப்படாதீங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நான் வருத்தலாம் படலை, நான் எதுவுமே படலை, நான் என் வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா தம்பிங்க 2 பேருமே பாவம்ப்பா, அவங்ககிட்ட போய் 10 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கீங்க, அவங்க என்னப்பா பண்ணுவாங்க, அவங்க அந்த பணத்தை எடுத்து பிஸ்னஸில் போட்டாங்க, இப்போ எப்படி அந்த பணத்தை அவங்களால திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. கொடுக்கட்டும்டா கொடுக்கட்டும், அப்போ தான் அவனுங்க 2 பேருக்கும் திமிரு அடங்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு எவ்வளோ திமிராக கேட்டானுங்க, இப்போ இப்போ தெரியும்ல அப்படின்னு பாண்டியன் அப்படியே கோவமாக சரவணன் கிட்ட கத்துறாரு. கோமதி வீட்டில் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று போய் நடந்துடுச்சு, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும், ஒன்றா இருக்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நீ காணாமல் போயிட்டேன்னு நான் சொன்னேன். கடைசியில் பிள்ளைங்க கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டிருக்காரு, பாவம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்போ தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆமாம்மா, இவன் எடுத்து பிஸ்னஸில் போட்டான், அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவ்வளோ பணத்தை 2 பேரும் சேர்ந்து 2 மாதத்துல எப்படிம்மா ரெடி பண்ணுவானுங்க, இவர் ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல, இவருக்கு கோவத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு மாற்றி அவனுங்க மேலே காட்டுறாரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு அவன் கேட்டதுனால தான் அவருக்கு கோவம் வந்துடுச்சு, என்ன நான் பண்ணலை, 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தலாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியுது,
இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிம்மா எனக்கு வேலை இருக்குது. நான் போயிட்டு சமையல் ரூமில் வேலை பார்க்குறேன். இதையே யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு ஒரு வழி ஆயிடும். அப்புறம் தலைவலிலாம் வந்தா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி அப்படியே போறாங்க. அப்பத்தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடவுளே இந்த பிரச்சனைலாம் சரியாகணும். மாப்பிள்ளை எப்படியாவது மனசு வச்சு இந்த பணத்த கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். பாவம் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? ரூ. 10,00,000ன்றது பெரிய பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப வருத்தமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.